வணக்கம். நெருப்பு தமிழர். விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டும். விஜய் ஏங்க மன்னிப்பு கேட்கணும்? விஜய் கூட்டத்தை கூட்டினதுனால செத்து போயிட்டாங்க. விஜய் கூட்டத்தை கூட்டினாரு, சரி. ஆனால் செத்து போனதுக்கு காரணம் யார்? விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? விஜய் சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்கணும், இல்லை விஜய் நேரில் போய் மன்னிப்பு கேட்கணும், இல்லை விஜய் ரசிகர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? விஜய் அப்படி என்ன தப்பு பண்ணார்? அப்போது உள்ள ஆளுங்களை கூலிப்படைகளை வச்சு ஒருத்தன் கழுத்தை நெரிக்கிறான், கத்தியை எடுத்து குத்துறான், கொலை பண்ணுறான். இந்த வேலைகளெல்லாம் செய்யக்கூடியவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு பேச வந்தவர், ஒரு ரோட் ஷோ நடத்த வந்தவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, அப்போ அரசு ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டாதா? காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாதா? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கக்கூடாதா? அல்லது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாதா? திமுக அரசு மன்னிப்பு கேட்கக்கூடாதா? அப்போது விஜய் மட்டும் மன்னிப்பு கேட்கணுமா? இது என்னங்க நியாயம்? ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில் ஒரு 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 நடிகன் வந்தாவே, விஜய் வந்தாவே மாநாடு தான். அதை தான் நீதிபதியே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படிங்க மன்னிப்பு கேட்க முடியும்? இப்போ 41 உயிர்கள் பலி போயிருக்கு. 41 உயிர்கள் பலி போனதுக்கு விஜய் காரணமாக இருந்தால் மன்னிப்பு கேட்பார். நீங்கள் ஒரு பெரிய சதித்திட்டம் நடத்தி கொலை குவித்து விட்டு விஜயை மன்னிப்பு கேட்கணும்னா விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? அது எப்படி ஒரு 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 புதிய வரவுள்ள ஒரு கட்சி மீது குற்றம் சுமத்துனீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? மு.க. ஸ்டாலின் அஜித்தினுடைய லாக்அப் டெத்து, மரணம், அடித்து கொண்டாங்க. அதற்கு அம்மா சாரிம்மா அப்படின்னாரு. அது உண்மையான சாரி தான். அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? ஐயா தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டதுனால சாரி கேட்டார். இப்போ இங்கே என்ன விஜயா எல்லாரையும் கழுத்து பிடிச்சி நினச்சி கொண்டு விட்டார். விஜய் ஏங்க மன்னிப்பு கேட்கணும்? விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை. அதற்கு நான் இதை ஏற்றுக்கொள்ள மனநிலையிலையும் இல்லை. அதனால் விஜய் செய்யக்கூடிய விடயங்கள் நியாயமானது தான்.